இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழுக்கு அழகு 7ல திருக்குறள் டாபிக் இருக்கும். இந்த திருக்குறள் டாபிக்கு 96 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 96 வினாக்களுமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 இருந்து 2025 வரையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையுமே பாருங்க. இந்த 96 வினாக்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதுவரையும் இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட எல்லா திருக்குறள் வினாக்களையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 96 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு குறளினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன வரும்னா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு. இதுதான் சரியானது. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்னும் குறட்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல அன்பு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா தாய, அன்புன்றது தாயை குறிக்குது. அருள் அப்படின்றது குழந்தையை குறிக்குது. பொருள் அப்படின்றது வளர்ப்பு தாயை குறிக்குது. அன்பு தாயை குறிக்கும், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். தான் சரியானது. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சி உடையோரை. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அறிவு முதிர்ச்சி உடையோரை. கீழ் காண்பனவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யாருன்னா அடியாருக்கு நல்லார். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இக்குறளில் இடம்பெற்றுள்ள இயல் என அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லறவியல். இந்த குறளில் இடம்பெற்றுள்ள இயல் எதுனா இல்லறவியல். பொருந்தாத தொடரை கண்டறிக. அடக்கம் அமரருள் உய்க்கும் கற்க கசடர தீதும் நன்றும் பிறர் தரவார செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இந்த 4 இதுல எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தரவார. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 3மே திருக்குறள். இது மட்டும் புறநானூறு பாடல். இது மட்டும் புறநானூறு. இந்த பாடலை பாடியவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பேதையர் நட்பு. இல்லை பேதையர் அப்படின்றது யாரை சொல்லுவாங்கன்னா அறிவற்றவர்களின் நட்பை தான் சொல்லுவாங்க. பேதையர் நட்பு தேய்பிரை போன்றது. 4 பண்புடையார் தொடர்பு. நவில்தோறும் குறள் பார்த்திருப்போம். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு பார்த்திருப்போம். பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும். 3வதா இருக்கு அறிவுடையார் நட்பு. அறிவுடையார் நட்பு வளர்பிறை. பேதையார் நட்பு தேய்பிரை. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் களையும் நட்பு. உடுக்கை இழந்தவன். 1வதா இருக்கு உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு பார்த்திருப்போம். இல்ல இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்தவன். இல்ல 4 3 2 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொறுத்துக. அன்பிலார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். இதுதான் சரியானது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த குறள்ல வரும். அடுத்தது அன்புடையார். அதே குறள் தான் அன்புடையார் என்பும் உரியர். 3வதா இருக்கு. ஒரே குறள்லயே 2 கொடுத்திருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதே குறள்ல கொடுத்திருக்காங்க. 3வதா இருக்கு. அடுத்து அன்பு ஈனும். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு. இந்த குறள்ல வரும். குறள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பின் வலியது உயர்நிலை. 2வதா இருக்கு. 4 3 1 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி. திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழர் என்னும் ஓரினம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர்.
கியாபே விஸ்வநாதம். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து 4. அந்த 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்து வரும். இரண்டாவது வான் சிறப்பு, மூணாவது நீத்தார் பெருமை, நாலாவது அரண் வலியுறுத்தல், அரண் வலியுறுத்தல், திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர்? மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம், மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர், காளிங்கர். எது வந்து திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க? காளிங்கர் தான் திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்னும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? இந்த குறள்ல வள்ளுவர் எடுத்தாலும் உவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? உவகை எதுனா ஆட்டுக்கடா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல கொடுமைகள் நடந்தும் உறுதியா இருக்கிறவன் வந்து அமைதியா இருப்பது வந்து அச்சத்தினால கிடையாது, அது ஆட்டுக்கடா ஒண்ணு தனது பகையை தாக்குறதுக்கு தன்னோட காலை வந்து பின்னுக்கு வாங்குவது போல அப்படின்னு உவகையா சொல்லியிருப்பாரு. கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயராய் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயராய் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். இதுதான் சரியானது. தமிழ் மாதியின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல்? திருக்குறள். தமிழ் மாதியின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எதுனா திருக்குறள். ஞாலத்தின் மான பெரியது, தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. ஞாலத்தின் மான பெரியது எதுனா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? திருக்குறள்ல பொருட்பாலின் உள்ள இயல்கள் மொத்தம் 3. என்னென்னு பாத்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிப்பியல். இது 3 தான். உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார், திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இல்ல விடுபட்டது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதான் வரும், கேண்மை வரும். ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது? இப்பதான் அதுக்கான விளக்கம் சொல்லியிருப்போம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் வந்து எதை போன்றதுன்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள்? நாலடியார் திருக்குறள். திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டு 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. நம்பர் வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. 4 இது. 1 திருக்கூட்டல் குறள். திருக்குறள் வந்து மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலில் திருக்குறள் என பெயர் பெற்றது. 1 வந்து சரிதான். 2வது என்னன்னு பாருங்க, நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். இல்ல 2 வந்து தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான்மறை சதுர்வேதம் இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வேதங்களை குறிக்கும். 4 வேதங்கள்ல வரும். ஐம்பால் அப்படின்றது எதை குறிக்கும்னா 5 பால்களை குறிக்கும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதை குறிக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து திருக்குறளை கூறுவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல 2 வந்து தவறானது. 3வது திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இது சரிதான். 4வது திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இல்ல 4 தவறானதுதான். திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா கிமு 31 தான் சொல்லுவாங்க, 32 கிடையாது. அதனால சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா 1, 3 தான் சரியானது.
நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் என்றும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ அறிவு, அணுவியல் அறிவு, மண்ணியல் அறிவு, நீரியல் அறிவு. இது வந்து எதை குறிக்கும்னா நீரியல் அறிவு. நீரியல் அறிவு. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? எது சரியானதுன்னா தீப்புண் வந்து ஆறும் ஆனால் நாப்புண் வந்து ஆறாது அப்படின்றதுதான் சரியானது. திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் பாயிரவியல். பொருட்பால்ல பகுக்க பெறாத இயல் எதுனா பாயிரவியல். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். திருவள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்னா பரணர். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38. அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனைனா 38 அதிகாரங்கள். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் ஆதிகாவியம். வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை. இதெல்லாம் வந்து சரியானதா? இல்லை வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதிகாவியம் தான். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். விடுபட்டது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் முன்னாடி வரும். அருவினை என்ப உளவோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். இதுதான் சரியானது. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருக்குறள். கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 7 என்னும் எண்ணு பெயர் வந்து திருக்குறள்ல எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளது. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளனர். அந்த உரைகளிலேயே சிறந்த உரை வந்து யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிமேல் அழகர் உடையது. மாதாடும் வங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். உரிய சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து விடுபட்டிருக்கு. செய்க பொருளை செருக்கருக்கும் எக்த நீர் கூறிய தில். இதுல விடுபட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா செருணர். செருணர் செய்க பொருளை செருக்கருக்கும் எக்த நீர் கூறியதில். இதுதான் சரியானது. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் என்னும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள். ஊழி என்பதன் பொருள் வந்து உலகம். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் வந்து மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. குறள் எல்லாமே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது.
ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. சரியானது 2, 4, 1, 3. ஆப்ஷன் வந்து ஏ. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்ப்பிறை போன்றது. பொறுத்துகையிலேயே பார்த்திருப்போம். அறிவுடையார் நட்பு எதனை போன்றதுனா வளர்ப்பிறை போன்றது. அறிவிலார் நட்பு தான் தேய்பிறையை போன்றது. இதை பொறுத்துகையிலேயே நம்ம பார்த்திருப்போம். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பதன் பொருள், கூகை என்பதன் பொருள் வந்து கோட்டான். பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாத எதுன்னு பாத்தீங்கன்னா செல்வத்து பயனை ஈதல். இது மட்டும்தான் புறநானூறு பாடல். மீதி இருக்க 3மே திருக்குறள். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா 53 பேர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் வந்து திருக்குறள்ல எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னா பொருட்பால்ல. அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. இந்த நாடுனா உருசிய நாடு. தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் 2 நூல்கள். அந்த 2 நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள், கம்பராமாயணம். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு. பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு எதுனா பொறுமை. இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள உவகையின் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஊன்றுகோல் அப்படின்றது என்னன்னா பெரியோர் சொல். ஊன்றுகோல் அப்படின்றது பெரியோர் சொல். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள், ஏமாப்பு என்பதன் பொருள் வந்து பாதுகாப்பு. எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டியில் திருக்குறள் உள்ளது? எந்த நாடுன்றது உருசியா நாடு. ஏற்கனவே பார்த்திருப்போம். உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்து பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள், வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் வந்து உதவி செய்தல். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை, அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள். அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நூல்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? இந்த கொஸ்டினுமே ஏற்கனவே பார்த்துட்டோம். 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறளில் என்பு என்பது எதை குறிக்கிறது? என்பு என்பது வந்து எதை குறிக்கும்னா எலும்ப. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை. உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒடுக்கமுடைமை. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். தீரா இடும்பை தருவது
ஆராயாமை, ஐயப்படுத்துதல். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்து இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும். அடுத்தது வந்து என்ன வரும்னா பொழுது. இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு வரும். இதுதான் சரியானது. தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? எந்த நாளனா தை 2, திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா தை 1, திருவள்ளுவர் நாள்னு கேட்டாங்கன்னா தை 2. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுகிறார். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து ஊருக்கு உதவுவது. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். இந்த வினாவும் ஏற்கனவே பார்த்திருப்போம். தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். திரும்ப திரும்ப பார்த்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் வந்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1812. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எதனா தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொள்ளல். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் உரைப்பது என்னன்னா பெரியாரை துணைக்கொள்ளல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1 என்னன்னு பாருங்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2 என்னன்னு பாருங்க. நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இதுல நட்பு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா தீயவரோடு கொண்ட நட்பை தான் குறிக்குது. தீயவரோடு கொண்ட நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் அப்படின்றது தவறானது. ஏன்னா தீயவரோடு கொண்ட நட்பு வந்து நமக்கு கேடாதான் முடியும். இதுல வந்து கேடயம் போல் பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. இங்க ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிது. இங்க விடுபட்டிருக்கு பேணி தமரா கொளல். இல்ல விடுபட்டது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல விடுபட்டது என்னன்னா பெரியாரை. அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமரா கொளல். இதான் சரியானது. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. இந்த வினாவை நம்ம 3ல இருந்து 4 டைம் பார்த்துட்டோம். இதுல பொருட்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டு உள்ளதுன்னா 70. பொருட்பால் வந்து 70. அடுத்தது இன்பத்துப்பால் வந்து 25. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் திருக்குறள். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏற்பினது உலகம். இதுதான் சரியானது. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம். இந்த குறள் தான். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர். திருமணம் கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள். இந்த வினாவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவரும்.
வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கருத்து என்னன்னா நேர்மை. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? அறமும் இன்பமும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்னா அறமும் இன்பமும். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னன்னா ஒப்புரவு. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன அப்படின்றது ஏற்கனவே பார்த்திருப்போம். அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன்னுண்டது செரித்த பின் உண்பாருக்கு. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார்னா முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு மருந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்னா நாவை காக்காதவர். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார்னா பகைவருக்கு உதவுவத. இது முக்கியமானது. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதுதான் சரியானது. இதோட திருக்குறள்ல மட்டுமே 96 வினாக்கள் பார்த்திருப்போம். ஒரு நம்பர் இதுல தப்பா இருக்கும். திருக்குறள்ல மட்டுமே 96 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த 96 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்மே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.